போராட்டமாம் கடிநீரோட்டமாம் அதை நான் பார்க்கவாம் மனம் நான் தாங்குவாம் என்ற பொன் வண்ணமே போராட்டமாம் கடிநீரோட்டமாம் அதை நான் பார்க்கவாம் மனம் நான் தாங்குமாம் என்ற பொன் வண்ணமே அண்ணா நீங்க பாருங்க அண்ணா நான் எப்பொழுது பெண்ணா பிறந்து இந்த பூமியில விழுந்தனும் அன்று முதல் இன்று வரை எந்தவித குறைகள் இல்லாமல் சீனில் சிறப்புடன் எனக்கு என்னென்ன குறைகள் இருக்க போகின்றது எப்பொழுது பெண்ணா பிறந்த இந்த பாய்ந்த தாய் தந்த முகத்தை பார்க்காத பாவி உங்களுடைய முகத்தை பார்த்தா வளர்ந்து வந்தேன் என்னென்ன குறை இருக்கு பூரிப்படுகிறது வணங்கு போட்டோம் திருமணத்திற்கு நான் திருமணம் செய்து வைத்து பார்க்க வேண்டும் அண்ணனுக்கு ரொம்ப ஆசைமா எனக்கு திருமணமா அண்ணா என்னென்ன வழிதாகி விட்டது இவ்வளவு சீக்கிரம் திருமணமா இப்பொழுது திருமணம் நடத்த வேண்டாம் வேண்டாம் ஏன் என்று கேட்டால் வீட்டுக்கு மூத்தவன் நீங்கள் இருக்கும் பொழுது முதல்ல உங்களுக்கு தான் திருமணம் ஆகணும் எனக்கு அழகான அண்ணி வரணும் அண்ணி வயிற்றிலே அழகான ஆண்மகன் பிறக்கணும் அவன் பிறந்து உன்னை போல வளர்ந்த வாலிபன் ஆகணும் எனக்கு ஒரு வேளை கணவனா வந்தா அது அண்ணன் புள்ளதான் எனக்கு மாப்பிள்ளை யாரு என் மகனா ஆமா அவன் உன்னை அத்தனை கூடுவானா இல்ல ஆயானு கூடுவானா ஏன்னா என்ன அளவுக்கு கூட்டு போட்டு ஏன்னு கேட்டியா நான் வெளியில எங்கயாவது கட்டி மண்ணு வச்சுக்க 10,000 5,000 போடணும் மாப்பிள்ளைக்கு வண்டி எடுத்துக்கணும் கட்டில பேரு சாமான் கட்டி எவ்வளவா இருக்கு நம்மள 7 குடும்பத்துல பிறந்தவங்க அந்த அளவு நம்ம கிட்ட பண வசதி கட்டியதை பொண்ணு போது கிடையாது அதனால நான் அண்ணன் புள்ள கட்டின்னு வச்சுக்க சொத்து இங்கேயா இருக்கான் நானே ஆத்த விட்டு உட்காந்துருக்கேன் என் தங்கச்சிக்கு என்ன அறிவு பத்தியா அம்மா நீ சொல்வதெல்லாம் விந்தையாக இருந்தாலும் காலத்திற்கு தகுந்ததில்லை ஆகையால் இப்போதே செல்கிறேன் இந்த பண கஷ்டத்தை விளக்க வேண்டும் என்றால் நம்முடைய நாட்டிலே தேடி பார்த்தேன் வேலை கிடைக்கவில்லை ஆகையால் பக்கத்து நாட்டிற்கு வேலை தேடி செல்கிறேன் பணம் நிறைய ஏன் என்று கேட்டால் நீங்க படிச்சிருக்கீங்க அதனால வேலை தேடி செல்லுங்க வேலை கிடைச்ச உடனே கை நிறைய சம்பாதிக்கிறாங்க நீங்க எந்த மாப்பிளைய கை நீட்டுறீங்களோ அந்த மாப்பிளைக்கு நானு தாராளமா கழுத்து நீட்டுனா உண்மைதானே உண்மைதான் மாற மாட்டேன் பத்திரமா இருமா